ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது ஓவுலேஷனின் மிக முக்கியமான 6 அறிகுறிகள் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 6 அறிகுறிகளுக்குமே ஒரு 4 அறிகுறி ஆச்சு கண்டிப்பாக காமனாக எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க ஓவுலேஷன் நடக்குதா இல்லையான்றதே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி தெரியாதவங்க யாராக இருந்தாலும் உங்கள் ஓவுலேஷன் டேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவும் முக்கியமாக ஓவுலேஷன் சிம்டம்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதையும் கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு குழப்பம் இருக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேங்க. எந்த சிம்டம்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஓவலேஷன் அர்த்தம்ன்றதை ஷேர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்கும். அதாவது 30 நாள், 35 நாள், 40 நாள் வச்சுக்கோங்க. இதுவரையுமே உங்களுக்கு இதுவரையுமே உங்களுக்கு பீரியட் ஆகுதுன்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. அந்த சிம்டம்ஸை சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் உங்களுக்கு 45 நாள் இல்லை 50 நாள் மேலே உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படின்றப்போ 1.5 மாதம் அது மாதிரிலாம் பீரியட் ஆகுது மாறி மாறி அப்படின்றப்போ ஓவலேஷன் சொல்கிறது கஷ்டம். சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் இந்த மந்த் மாதவிடாய் ஆட உடனே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உங்கள் கேலண்டரில் எந்த டேட்டில் ஆயிருக்கீங்கன்றது மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். எந்த டேட்டில் முடியுது, எத்தனை நாள் உங்களுக்கு வரையும் ஆகுதுன்றதையும் அதையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி அடுத்த மாதம் எத்தனை வருதுன்றதை இதுவே தொடர்ந்து 3 மாதங்கள் நீங்கள் கேலண்டரில் குறித்து வைக்கணும். 3 மாதங்களுக்கும் நீங்கள் கேப் பார்த்தீங்கன்னா 28 நாள் இருக்கும், 29 நாள் இருக்கும், 28 நாள் இருக்கும். காமனாக வந்து ஏதாவது ஒரு நம்பர் அமையும். 3 நாளுமே 28, 29, 29லாம் வந்திருந்தா அப்போ 28 உங்களுக்கு காமனான ஓவலேஷன் டேட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காமனாக உங்களுக்கு வந்து பீரியட் ஆகுற அந்த சைக்கிள் டேட் வந்து 28ன்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கேலண்டரில் வந்து குறித்து வச்சதான் உங்களுக்கு எப்போ ஆகுதுன்றது உங்களால் கிளியராக கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஓவலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறது பொதுவாக 80%, 90% காமனாக இருக்கும். அதாவது உங்கள் பீரியட் டேட்லேருந்து -14 14 கழிக்கணும். இப்போ உங்களுக்கு 30 நாள் ஒரு டைம் பீரியட் ஆகுது அப்படின்றப்போ -14 16 16 நாள். இப்போ 16க்கு 2 நாள் முன்னாடியும் 16க்கு 2 நாள் பின்னாடியும் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். இந்த நாள் தான் கரெக்டாக ஓவலேஷன் நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. உங்களுடைய பீரியட் டேட்லேருந்து -16 14 சரிங்களா? இப்போது உங்களுக்கு 28 ஆகுது அப்படின்றப்போ 28ல் -14 சரிங்களா? 29 ஆகுதுன்றப்போ -14 30 ஆகுதுன்றப்போ -14 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த -14 கிடைக்கிற ஒரு ஆன்சருக்கோ 2 நாள் முன்னாடியும் 2 நாள் பின்னாடியும் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். சரிங்களா? சரி, என்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தால் ஓவலேஷன் சிம்டம்ஸ் ரொம்ப கிளியராக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போகிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே லைட்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் பாடியில் இந்த சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். அதில் ஃபஸ்ட்டு எப்படின்னா லைட்டாக அடிவயிறு வலிக்கும். ஓவர் பெயினாக இருக்காது. பீரியட் வரப்போ இருக்குமே அந்த பெயினும் இருக்காது. லைட்டாக ஒரு அடிவயில ஒரு மாதிரி வீக்கம் மாதிரியோ ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வயிறு கிளியராக உங்களுக்கு காட்டும். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, எதுவும் சாப்பிட்ட பொருள் செரிக்கல, உடம்பு ஹீட் ஆயிடுச்சு, அதனால தான் எனக்கு வந்து வயிறு அப்படிலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் டேட்டுன்றது உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த டேட்டுக்கு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி தெரிய வருது அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது இல்லை நடக்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்றப்போ அடிவயிறு இருக்கு இல்லைங்களா, அதாவது உங்கள் பிறப்பு உறுப்புக்கு மேலேயும் உங்கள் இடுப்பு பகுதி சைட்லையும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பகுதியிலுமே லைட்டாக சுருக்கு லைட்டான பெயின் தான் வரும். ரொம்ப ஹெவியான பெயின் வராது. எதனால் பிறப்புறுப்பு பகுதி இடுப்பு பகுதியெல்லாம் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஓவரில் இருந்து எஃகு வெளியே வர்றது தான் ஓவலேஷன் இல்லைங்களா? இப்போ நம்ம வயிறு வந்து நம்ம அந்த ஓவலேஷன் நடக்குது அப்படின்றப்போ நம்ம வயிற்றுக்கும் இடுப்புக்கு நடுவில் தான் டியூப் இருக்கும். அந்த டியூபில் தான் போய் கரு தங்குவாங்க. ஸோ நம்ம வயிற்றுக்கும் இடுப்புக்கு நடுவில் அந்த டியூப் இருக்கிறதால கரு அந்த பக்கம் தான் பயணிச்சு கருமுட்டை வர்றதால நம்ம வயிறு பகுதி நம்ம இடுப்பு பகுதி லைட்டாக பெயின் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லைட்டாக முதுகு கொடாயிற மாதிரி இருக்கும், இடுப்பு எலும்புலாம் விட்டு போகிற மாதிரி இருக்கும், அடிவேர் லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3மே உங்களுக்கு இருக்குது, வயிறு சார்ந்த இருக்குன்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? 2வது மிக முக்கியமான சிம்டம்ஸ் வந்து செர்விக்கல் மியூக்கஸ் சொல்லுவாங்க. அதாவது வெள்ளைப்படுறது. நார்மலாகவே எல்லாருக்குமே வெள்ளைப்படும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, பீரியடாக இருக்கிறவங்களுக்கு, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வெள்ளைப்படும் இல்லையா? ஆனால் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் எத்தனை நாள் வரும்ன்றப்ப மொத்தம் 2 நாள் மட்டும்தான் வரும். நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஓவலேஷன் டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அது 2 நாள் முன்னாடி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஓவலேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? சரி, இதை எப்படி பார்க்குறது? ஃபஸ்ட்டு
இப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு கோழை மாதிரி டக்குன்னு வந்து வெளியே வரது உங்களால் ஃபீல் பண்ண முடியும், வெள்ளைப்படுறது. டக்குன்னு வரதுக்கும் லேஸாக வரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், உங்களுக்கு பேண்டீஸ் பார்க்கணும். பேண்டீஸில் பார்த்தீங்கன்னா அது ட்ரை ஆகிட்டு நூல் நூலாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி சடுக்குன்னு ஏதோ வந்து வெளியே வர மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்றப்போ உடனே பாத்ரூம் போயிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஃபிங்கர் வச்சு உங்கள் பிறப்புறுப்பில் கை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னு கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் நல்லா கம்மு மாதிரி பிடிச்சி இழுக்கணும். தொடும்பொழுது அந்த கோடை நல்லா இழுக்கும் போது நல்லா நடுவில் ஒரு கோடு மாதிரி ஜாயிண்ட், இந்த விரலுக்கும் அந்த விரலுக்கும் ஒரு கோடு மாதிரி நல்லா ஜாயிண்ட் ஆகி வருது. அது பார்க்கறதுனால பால் மாதிரி இருக்கு. இல்லை நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கும் பார்த்தியா, அது மாதிரி குழன்னு இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒரு நல்ல திக்கா தயிர் மாதிரிலாம் இல்லாமல் நல்லா குழப்பா இருக்கு, தண்ணி மாதிரி ஜல்லி மாதிரி இருக்கு அப்படின்றப்போ அதுதான் உங்களுக்கு கருவுறுதலுக்கான ஓவலேஷனுக்கான அந்த வெள்ளைப்படுதல். இது மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ கிளியராக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போகுது. நீங்கள் அன்றைய தினமோ அன்னைக்கு மறுநாளோ 2 நாளோ தொடர்ந்து ஒன்றா இருந்தீங்கன்றப்போ அழகு குழந்தை கருப்பையில் தங்கிடுவாங்க. சரி, யாருக்கெல்லாம் அந்த வெள்ளைப்படுதல் நடக்காதுன்றதை ஷேர் பண்ணுறேங்க. உடம்புல வந்து வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் சரியாக தண்ணி குடிக்க மாட்டீங்க, சரியாக கீரைகள் சாப்பிட மாட்டீங்க, சரியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்றப்போ உங்கள் உடம்புல வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்றப்போ இது மாதிரி ஆளுங்களுக்கு வந்து சரியாக வெள்ளைப்படுதல் இருக்காது, அது வந்து செர்விக்கல் மியூக்கஸ் வந்து வராது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இருக்கும் இப்போ சொல்கிறேன். சடனாக இன்றைக்கி பீரியட் ஆகிடுமோ நாளைக்கு பீரியட் ப்ரெஷர் ஆகிறவங்களுக்கு, சும்மா கத்துறவங்களுக்கு, சும்மா கத்தி சண்டை போகிறவங்களுக்கு, சேட் ஆகிறவங்களுக்குலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகமாகும். அப்படி ஆகுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி செர்விக்கல் மியூக்கஸ் வெள்ளைப்படுதல் வந்து சரியாக பதியாது, சரிங்களா? உங்களுக்கு சரியாக சுரக்காததுனால நீங்கள் ரொம்ப காமாக கூலாக இருக்கீங்கன்றப்போ இது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. இப்போது 2 அறிகுறி கிளியராக சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 3வது நம்ம முக்கியமான அறிகுறி, இது ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப காமனான ஒரு சிம்டம்ஸு, இந்த ஓவலேஷனுக்கும் ரொம்ப காமனான ஒரு சிம்டம்ஸ். அது என்னன்னா, மார்பகத்தில் வலி இருக்கும், மார்பகத்தில் எரிச்சல் இருக்கும், மார்பகத்தில் தளர்வு இருக்கும். இது என்ன ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ண உடனே வரும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போகுது அப்படின்றதுக்கு முன்னாடியே லைட்டாக ஒரு உள்ளாடை போடுறீங்கன்றப்ப லைட்டாக அப்படின்ற மாதிரி ஒரு பெயின் லைட்டாக வரும். இன்னும் நல்லா டைட்டாக இருந்த மார்பகம் லைட்டாக தொங்குற மாதிரி, வீக்கமாக இருக்கிற மாதிரியோ இல்லை லைட்டாக ஒரு மாதிரி அனீஸி எரிச்சல் இருக்கிற மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. இப்போ ஒரு மந்த்து மிடில், இப்போது இந்த ஓவலேஷன் டேட்லாம் முடிஞ்சு அந்த டேட்லாம் நீங்கள் ஒன்றா இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்ப அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். பட் உங்களுக்கு இன்னும் டேட் வரதுக்கு ரொம்ப நாள் இருக்குது, ஒரு மந்த் மிடில்லையே உங்களுக்கு இது மாதிரி ஃபீலிங்ஸ் வருது, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, துணி துவச்சிட்டு இருக்கீங்க, வீடு பெருக்கிட்டு இருக்கீங்க, குனிஞ்சு ஏதோ வேலை செய்கிறீங்கன்றப்போ சடனாக அந்த டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு மார்பகத்தில் பெயினோ எரிச்சலோ ஒரு மாதிரி அனீஸியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதுவும் உங்களுக்கு ஓவலேஷனுக்கான மிக முக்கியமான சிம்டம்ஸ், சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான சிம்டம்ஸ். இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேங்க. இப்போ நார்மலாகவே பாடி டெம்பரேச்சர் நம்ம உடம்புல சூடு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். இப்போ நீங்கள் கழுத்தில் கை வச்சு பார்த்தீங்கன்னா கூட உடம்புல லைட்டாக வச்சு சூடு இருக்கும், உள்ளங்கால கை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சூடு இருக்கும், அக்கில் கை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சூடு இருக்கும். ஆனால் நீங்கள் உடம்புல ஓவலேஷன் நடக்குது அப்படின்றப்போ ஒரு கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக டெம்பரேச்சர் லைட்டாக ஃபீவர் வரா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, லைட்டாக ஒரு மாதிரி அனலாக கொமன்னு இருக்க மாதிரி பாடி சூடாக இருக்கும், பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்முடைய கருமுட்டை பையில் கரு வெளிப்படுது, ஓவலேஷன் நடக்குது அப்படின்றப்போ நம்ம பாடி ஒரு மாதிரி டெம்பரேச்சர் காட்டும், உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதுன்னு அர்த்தங்க. முக்கியமாக நான் நல்லா இருந்தேன், திடீர்னு இப்போ தான் பீரியட் முடிஞ்சு ஒரு 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, திடீர்னு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குப்பா, ஒரு மாதிரி தலை அடிக்கடிக்கு விட்டு வலிக்குது, ஒரு மாதிரி சோர்வாக அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு மாதிரி படுத்துகிட்டே இருக்கலாம் மாதிரி தோணுது சென்டர் பாயிண்டில், சரிங்களா? நீங்கள் ரொம்ப வேலை செய்கிறீங்க, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சோர்வோ டயர்டோ இருந்தால் பிரச்சனை இல்லை, தலைவலி இருந்தானா நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, ஓவலேஷன் நடக்க போகிற சமயத்தில் உங்களுக்கு இது மாதிரி டயர்ட்னஸும் தலைவலியும் வருது அப்படின்றப்போ அதுவும் உங்களுக்கு ஓவலேஷனுக்கான மிக முக்கியமான சிம்டம்ஸ் தான். இந்த வீடியோவில் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதாங்க காமனாக எல்லாருக்குமே இருக்கிற சிம்டம்ஸ், சரிங்களா? பிறப்புறுப்பில், மார்பகத்தில், வயிறு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, நம்ம உடம்போட டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறது, ஹெட்ஏக் வர்றது இல்லைங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து நைட் டைமில் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து கணவரையும் நல்லா பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து வர சொல்லிவிட்டு உங்கள் பிறப்பு ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும், அவரும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், எந்த ஹீட்டான பொருளும் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு சூட்டை கலப்ப விடுற எந்த ஒரு பொருளும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் அந்த டைமில் ஒன்றா இருக்கீங்க, இன்னும் நல்லா டீப்பாக ஹாப்பியாக சந்தோஷமாக ஒன்றா இருக்கீங்கன்றப்ப நம்ம உடம்புல அழகாக ஒரு ஹார்மோன் வந்து சுரந்து அது கருவாக அழகாக கருப்பையில் போய் உட்காரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, கருத்தங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணுன்றது தனியாக கிளியர் கட்டாக வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஓவலேஷன் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஓவலேஷன் டேட் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கேலண்டர் வச்சு கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன், வேணுன்றவங்க கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைங்க எனக்கு ஓவலேஷன் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்றவங்க லாஸ்ட் 3 மந்தோட பீரியட்
டேட்டு மிஸ் ஆன டேட்டு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். அது சொன்னீங்க அப்படின்றப்போ நான் உங்களுக்கு கேலண்டர் வச்சு வேணுன்ற உங்களுக்கு ஓவலேஷன் கண்டுபிடிக்க தெரிலன்ற உங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் ஓவலேஷன் டேட் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன். அப்போ நீங்கள் வச்சு எப்போ ஓவலேஷன் இப்போ ஓவலேஷன் கிட்டலாம் கூட வைக்குதுங்க. அதாவது மந்த் மிடில் நீங்கள் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு ஓவலேஷன் கிட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஓவலேஷன் காட்டும். அது டபுள் கோடு வந்துச்சு அப்படின்றப்ப உடம்புல ஓவலேஷன் நடக்குன்னு கூட. பட் அந்த கிட்டு வாங்குற அளவுலாம் கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த கிட்டு வாங்குற அளவுலாம் பைரஸாக இல்லாதவங்க அந்த ஓவலேஷன் சிம்டம்ஸையும் இந்த இதை வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டா இல்லையா அந்த ஓவலேஷன் டேட்டையும் ஓவலேஷன் சிம்டம்ஸையும் வச்சு சிம்பிளாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு உடம்பளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இர்ரெகுலர் பீரியடு இல்லை கருப்பை பலவீனமாக இருக்குது, கருமுட்டைகள் ஆரோக்கியமாக வளரல, உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பளவில் எதனா பிரச்சனை இருக்குது, அது சரியாக டேப்லெட் எடுத்துக்கோங்க. பீரியட் ரெகுலர் ஆக்குங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. மாதுளம்பழம் சாப்பிடுங்க, செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. எள்ளு வாரத்தில் ஒரு நாள் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அழகாக எந்த ஒரு குறையுமில்ல குழந்தை சூப்பராக க்ரோத் ஆகிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே சீக்கிரமாக க்யூட்டாக கொழுக்குன்னு ஒரு அழகான குழந்தை வந்து பிறக்க போகிறாங்க. நீங்கள் சீக்கிரமாக கீழே கமெண்ட்டில் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அக்கா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிற பார்த்தீங்கன்னா இருங்களா. அதுக்கு நீங்கள் முக்கியமான விஷயம் டயர்ட் ஆகாதீங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் எனக்கு மட்டும் குழந்தை இல்லைன்றது யோசிக்காதீங்க. ஏன் எனக்கு மட்டும்ன்றது யோசிச்சிங்க அப்படின்றப்பே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே பார்த்துக்கலாம், எப்போனா நிற்கட்டும்னு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரிலீஃபாக இருங்க. அழகாக சீக்கிரமாக குழந்தை வந்து வயிற்றில் நிற்பாங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் பிடிச்சிருந்தாவோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.